தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற தேவா சரணம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. தியானமூலம் குரோர்மூர்த்தி, பூஜாமூலம் குரோர்பதம், மந்திரமூலம் குரோர்வாக்கியம், மோட்சமூலம் குரோர்கிருபாக. தென்னாளோட பெரியவா போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா பெரியவாடி போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாயப்பிறப்பறுக்கும் மகா பெரியவாடி போற்றி. நம்ம தேசத்தோட சிறப்பே தான். அதுவும் கிராமங்கள்லாம் பார்த்தா எல்லாரும் எல்லா வீட்டுக்காரர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தரும் அந்யோன்யமா இருப்பா. நகரத்துல நம்ம அது மாதிரிலாம் சிட்டியெல்லாம் பார்க்கவே முடியாது. எய்த்தாப்புல இருக்கவா அடுத்தாப்புல இருக்கவா பேர் கூட தெரியாது. ஆனா கிராமங்கள்ல பார்த்தா அவ்வளவு அந்யோன்யமா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்திருக்கா. அந்த அன்பு மயமா இருந்ததே இந்த தேசத்துக்கு ஒரு வலிமையா இருந்தது. இந்த பாட்டி இந்த குழந்தைகளை தாய் இல்லா குழந்தைகளை அவளும் தன் குழந்தைகள் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அதனால இந்த குழந்தைய பெரியணும்னு அவளுக்கும் மனசு தாங்கல. பெரியவாள்கிட்ட வந்து சொன்னான், நான் இத்தனை நாள் பார்த்துனுட்டேன், பெரியவா தான் இந்த குழந்தைகளுக்கு தாய் இல்லா குழந்தை பார்த்துக்கணும் அப்படின்னு. உடனே பெரியவா அந்த பாட்டிக்கு ஆறுதல் சொல்லி, இத்தனை நாள் நீ பார்த்துனுட்ட, இன்னுமே சொச்ச காலத்தை நான் பார்த்துக்கிறேன், அவனை நீ கவலைப்படாத, என்னோட அனுப்பு அப்படின்னு சொல்லி அழிச்சுன்னு வந்து அதுக்கப்புறம் அன்னைக்கு ஆரம்பிச்சுதான் 60 வருஷம் 70 வருஷம் பெரியவாளுக்கு கைக்கரியம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. அப்ப ஏற்பட்ட அவர் பெரியவாளோட அன்பு அப்படிங்கிறது எப்படின்னா, இப்படி 60 வருஷம் 70 வருஷம்னா அனுபவிச்சிருக்கா, ஒவ்வொரு க்ஷணமும்னா அனுபவிச்சிருக்கார். அந்த அன்பெல்லாம் பல விதத்துல ஆச்சரியமா இருக்கும். ஒரு வேஷ்டியை எடுத்துக்கோ, ஒரு வேஷ்டி துண்டை எடுத்துக்கோ, ஒரு சம்பம் எடுத்துக்கோ வான்னு சொன்னா இல்லையா. இவர் வந்துட்டார் கிராமத்துல மித்திர பழகினார். அப்படி ஒன்றும் பழக்க வழக்கம் எல்லாரோடையும் பழைய எழியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ரொம்ப சாதுவா இருப்பார். பெரியவா, நீ ஸ்கூல்ல போய் என்ன படிச்சேன்னு, ஏதோ ஒரு பொண்ணு பெரிய என்ன ஸ்கூல்ல போய் என்ன பெருசா படிச்சிருக்க போறோம், ஏதோ படிச்சு வாத்தியார் சொல்லி கொடுத்தது சொன்னார். உடனே பெரியவா, எல்லாம் வேண்டாம், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கா. நிறைய அவற்றை ரொம்ப சுவாதீனமா விளையாடுக்கா. தான் குழந்தை மாதிரி பார்த்துட்டான்னா குழந்தை மாதிரியே பார்த்துட்டா. ஆராத இன்பம் அருளும் மறை போற்றி, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டார். மயிலாப்பூருக்கு நிச்சயமா வருவேன். வந்து கழிஞ்சா அங்க பெரியவாளோட அங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் திரும்பி போவேன். சுதாவை எடுத்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாச்சு. செல்வர் சிவபுரத்தில் உள்ள சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.